ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம இன்றைக்கி தக்காளி சட்னி செய்ய போகிறோம்ப்பா. தக்காளி சட்னிக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாமா? தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கடலப்பருப்பு, கருப்பு உடைச்ச உளுந்து. வாங்க செய்முறை பார்க்கலாம். நான் வந்து அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் வச்சு வடைச்சட்டிக்கு நல்லா காஞ்சி போச்சு. நாங்கள் காஞ்சி போச்சுன்னா சூடு ஏறி போச்சு. அதே பழக்கமாகிடுச்சு. ஈரோடு பக்கம்லாம் சட்டி காஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. நல்ல எண்ணெய், இது வெங்காயம், தக்காளி, பருப்பு, பச்சை மிளகாய் எல்லாமே அதில் எண்ணெயிலே வேகணும். நல்லா வணங்குச்சுன்னா தக்காளி சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். என்னமோ பேச்சே திணலாகுது. நைட்டில் பயங்கரமான காய்ச்சல். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். வந்து பூண்டு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்து வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து வந்து இஞ்சி போட்டுக்கலாம். நான் வந்து இஞ்சி தோலோடு தான் போட்டிருக்கேன். எப்போது ஒரு டைம் தான் தோல் எடுப்பேன். தோலோடு போட்டால் நல்ல டேஸ்ட்டு, காரம் கிடைக்கும். நான் அதிகமாக மேக்ஸிமம் இஞ்சி டீயிலேருந்து எல்லாத்துக்குமே தோலோடு தான் நல்ல மண் இல்லாமல் தேய்ச்சி கழுவிட்டு தோலோடு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த சதையில் இருக்கிற சத்தை விட மேலே இருக்கிற தோலில் தான் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது, சத்து இருக்கும். இஞ்சியில் பார்த்திங்கன்னா, இஞ்சி தோல் எடுத்தோம்னா அந்த தோல் சீக்கிரம் பார்த்திங்கன்னா அந்த தோல் மட்டும் டீயில் போட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வரும். இஞ்சியே போடுறதில்ல, அது மேலே செதுக்கிற தோலே போதும். ஏன்னா நான் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். சுத்தமாக கழுவிட்டா சரிதான். ஒரு மாதிரி கை நடுக்குது. கடலப்பருப்பா, முன்னெல்லாம் கடலப்பருப்பு ஃபஸ்ட்டில் தான் கொட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் வெங்காயம்லாம் வணங்குற வரலையும் எனக்கு கொஞ்சம் கருப்பாயிடுதா, அதனால். அடுத்தது உளுத்தம்பருப்பு. நீங்கள் தக்காளி சட்னி அரைக்கும்போது இந்த உளுத்தப்பருப்பு மட்டும் போட்டு சேர்த்து அரைச்சி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு வரும். உங்கள்கிட்ட 2 பருப்புமே இருந்தாலும் 2 பருப்பும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். பருப்பாக இருக்குது, நல்லா செவந்துருச்சு. சரிப்பா, வெங்காயம் கொட்டிக்கலாம்.
அடுத்ததாக பார்த்திங்கன்னா தக்காளி கொட்டிக்கலாம்ப்பா. தக்காளி நல்லா பழுத்து போச்சு. நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி கம்மியாகவும் சேர்த்துருக்கேன். உப்பு இதுக்கு தேவையான உப்பு தூவிக்கலாம்ப்பா. உப்பு தூவிட்டுன்னா தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கும். சரிப்பா, இதுக்கு போதும், வணங்கிட்டு போதும். இதுக்கு மேலே நல்லா சூடு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தாளிக்கும் போது உங்களுக்கு எடுக்கிறேன். இல்லை அப்படின்னா இன்னும் ரொம்ப லாங்காக போகும். ஒன்றுமே இல்லை, இது நல்லா சூடு ஆற வச்சு மிக்சியில் போட்டு நைஸாக அடித்து எடுத்துக்கிட்டு திரும்ப இந்த வடைச்சட்டி கழுவிட்டு திரும்ப அடுப்பில் வச்சு நல்லா ஈரல்லாமல் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு அரைச்ச சட்னி போட்டு நல்லா கிளறுங்க. கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். நல்லா கிளறிங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா தாளித்து வட்டி அது கிளற வரலையும் இன்னும் ரொம்ப லாங் வீடியோவாக போகும். நீங்கள் விரும்பி பார்க்க மாட்டீங்க. அதனால் இது எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டேன். நீங்கள் அதேமாரி செஞ்சுக்கோங்க. ஓகேவா? பாய்ப்பா.